ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு மத்தேயு 13:23 வசனத்தை கொடுத்துக்கிறார். அது பிரகாரம் கேள்வி கேட்கிறோம் அல்லவா ஷார்ட்ஸில். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்கள்? நல்ல விதைகளாக விதைக்கப்பட்டவர்களாக இருந்தால் 100 மடங்கு நீங்கள் பலன் கொடுப்பீர்கள், 1000 மடங்கு கர்த்தருக்கு பலன் கொடுப்பீர்கள். அதே அதிகாரத்திலே சொன்னது போல நீங்கள் பாதையிலே வழியிலே விழுந்து பறவைகளுக்கு இரையான விதைகளா, பாறையில் விழுந்து அப்போதே போய்விட்ட விதைகளா, அழிந்து போய்விட்ட விதைகளா, இல்லை முள்ளில் விழுந்த விதைகளா? இன்றைக்கு தீர்மானம் செய்யுங்கள். அதற்கு தான் ஒவ்வொரு நாளும் வெறும் வசனத்தை கர்த்தர் கொடுக்கவில்லை. கர்த்தர் நாம எந்த இடத்துல இருக்கிறோம்? போன காணொளியிலே கேட்டிருந்தேன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரவர்களுடைய பலனை அவருக்கு கொடுப்பார். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்கள்? இன்றைக்கும் நீங்கள் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்களா இல்லையா என்று நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தின்படி கர்த்தர் கேள்வி கேட்கிறார். நல்ல நிலத்திலே விதைத்து வசனத்தை உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? வாழ வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். நாமெல்லாம் கர்த்தருடைய அவர் திராட்சை செடி, நாம கொடி, பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? இல்ல அந்த பூசணி செடி போல பலனற்றவர்களாக இருந்தால் கர்த்தர் சபித்து விடுவார் அல்லவா? பலனற்றவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து மற்றவர்களுக்கு சொல்லி 1000 மடங்கு 1,00,000 மடங்காக ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். லட்சம். அப்பொழுது நீங்கள் கனி கொடுப்பவர்களாக இருக்கிறீர்கள். இல்லை என்றால் அந்த பூசணி செடி போலதான் சபிக்கப்பட்டவர்களாகவிடும். அவருடைய கொடியாக நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டு 1000 மடங்காக நீங்கள் பலன் கொடுக்கிறீர்களா கர்த்தருக்கு என்று இன்றைக்கு நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பலன் கொடுக்கிறீர்களா? பலனற்றவர்களாக இருக்கிறீர்களா? அவருடைய திராட்சை கொடியா நீங்கள்? கனி தருகிறீர்களா? இல்லை கனியற்று பலனற்று 1 மடங்கு கூட 1% கூட கர்த்தருக்காக ஊழியம் செய்யாதிருக்கிறீர்களா? வெறும் பணத்திற்காக வாழக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வசனத்தை கொடுக்கிறார். உலகத்திற்காக. அதற்காக முதலில் கர்த்தரிடம் ஞானத்தை கேளுங்கள். நான் பலன் தருபவனாக எப்படி பலன் தருபவளாக எப்படி மாற வேண்டும்? நீங்கள் பலன் தந்தாலும் தராவிட்டாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உணர்ந்து அவருக்கு கனி தருபவர்களாக, 1000 மடங்காக கனி தருபவர்களாக, உலகமெல்லாம் அவருக்கு ஊழியம் செய்பவர்களாக